நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஜிப்பெல்லாம் இருந்து போயிடும். இந்த கைப்பிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதனுடைய ஃப்ரண்ட் ஜிப் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிசர் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரமாக பிடிச்சு கட் பண்ணுங்கள். அந்த உள்ளே இருக்கக்கூடிய லேயர் கட் ஆகாத மாதிரி, அதாவது ஒரு பேக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, பேக்கெட் மாதிரி, அந்த பேக்கெட் மாதிரி இருக்கிற போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஓரங்களில் மட்டும் தையலுக்கு வெளியே இருக்க மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, டேமேஜ் ஆகாத மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜிப்பும் நல்லா இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, எங்கேயுமே கிளியலை. இப்போ நம்ம ஒரு லேஸ் எடுத்துக்கலாம். அந்த லேஸை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதனுடைய பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல ஹேங் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய இபி கார்டு, பால் கார்டு, அதுக்கப்புறம் பென்னு, பேங்க் பாஸ்புக், இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு இந்த ஜிப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம், எந்த பொருளும் மிஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம பேங்க் பாஸ்புக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எங்கேயாச்சும் வச்சுருவோம். அதே மாதிரி இபி கார்டோ எங்கேயாச்சும் வச்சுருவோம். நம்மளுக்கு தேவையானப்போ தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு.